ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ரீசெண்டாக இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது என்னென்னா, ப்ரொடெக்ட் யுவர் யூடியூப் சேனல், யூஸ் 2-step வெரிஃபிகேஷன் ஆர் பாஸ் கீஸ் டு செக்யூர் யுவர் கூகுள் அக்கௌண்ட். அதாவது ரீசெண்ட் டைமில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஹேக் ஆகுது. அப்படி ஹேக் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ரன் பண்ணுற யூடியூப் சேனலோடைய மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு, 2-step வெரிஃபிகேஷன், பாஸ் கீஸ் இதெல்லாம் சரியாக கொடுத்து வைங்க அப்படின்னு யூடியூப் சைட்லேருந்து நம்மளை எச்சரிக்கைப்படுத்தும் விதமாக அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. வாங்க அவங்க சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் எங்கே போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையானும் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப்பில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடி தான் செலக்ட் ஆகிருக்கான்னு முதல் செக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 4வது ஆப்ஷனாக செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா கீழே சி டீட்டெயில்ஸ்னு இருக்குது, அது கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வரும். அது என்னென்னா, நீங்கள் உங்கள் மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸ், அப்புறமேட்டு ரெக்கவரி மெயில், இன்னொரு மெயில் ஐடி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு கரெக்டாகிக்கும். ஸோ அடுத்து நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது க்ரீன் டிக்கில் ஆனில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது தான். ஒவ்வொரு யூடியூபரும் அவங்க யூடியூப் சேனல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பேசிக்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து கீழே பாஸ் கீஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இந்த பாஸ் கீயும் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி தான். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாஸ்வேர்டு, அப்புறம் ஃபேஸ் லாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ் கீ செட் பண்ணதுனால எனக்கு இப்படி காட்டுது. ஸோ உங்களுக்கு மேலே ப்ளூ கலரில் யூஸ் பாஸ் கீ அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். சொன்ன விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ஒரு 50% பாதுகாப்பாக இருக்கும். என்னது 50% தானா? ஆமாங்க, 100% பாதுகாப்பாக இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். உங்களுடைய யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியை உங்கள் யூடியூப் வீடியோஸ் அண்ட் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணாதீங்க. இது ஃபஸ்ட்டு. 2வது, தேர்ட் பார்ட்டி ஆப்பு, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸு இதில் எதுக்குள்ளே போனீங்கனாலும் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கேட்கும். அந்த இடத்துலையும் உங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணி கொடுத்துறாதீங்க. 3வது, உங்கள் பர்சனல் யூஸு, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வேலை தேடுறப்போ அந்த ஃபார்ம்லேயோ எந்த ஒரு அப்ளிகேஷன்லேயுமே உங்களுடைய யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியை கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்காதீங்க. உங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடி முழுக்க உங்கள் யூடியூப் சேனலுக்காக மட்டுமே இருக்கட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ஹேக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? 100% உங்கள் சேனல் இது மூலிமா ப்ரொடெக்டிவாக இருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.